வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு தினம் ஒரு கேள்வி பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் 2021 இப்போ நடைபெற்ற அந்த குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஒரு சிம்பிளான கொஸ்டின். என்னென்னா ஒர்க் அண்ட் டேயில் கேட்டிருக்காங்க. ஏ கேள்வி நான் வாசிக்கிறேங்க, சரிங்களா? ஏ அண்ட் பி together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. How long will B alone will take to complete the work அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 18 days, 24 days, 28 days, 30 days, இப்படியா கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏ பி அப்படின்னு 2 பேர், இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 16 நாள், 16 டேஸ் ஆச்சு, சரிங்களா? அதில் இந்த ஏ மட்டும் தனியாக போய் அதே வேலையை செய்கிறாரு. அப்படி செய்யும்போது அவருக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா 48 டேஸ் ஆச்சு, சரிங்களா? இப்போ என்ன கேள்வினா, இங்கே இருக்கிற இந்த பி மட்டும் தனியாக அந்த வேலையை போய் பார்த்தாருன்னா அவருக்கு இந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. சரி, இதுக்கான பதிலை எப்படி போடலாம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக என்னது இப்படி எழுதிக்கலாம். முதல்ல ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கும்போது எவ்வளோ நாள் ஆகுதுங்க? ஏவும் பேயும் சேர்ந்து முடிக்கும்போது 16 டேஸ் ஆகுது. ஏ மட்டும் முடிக்கும்போது எத்தனை நாள் ஆகுது? 48 டேஸ் ஆகுது. அப்போ பி மட்டும் முடிக்கும்போது எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி, சரிங்களா? பி மட்டும் முடிச்சார்னா எத்தனை நாள் ஆகும், இதுதான் கேள்வி. சரி, இதுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு ஒரு பிளான், சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கும் போது 16 நாள் ஆகுது இல்லைங்களா? அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நாளில் ஏவும் பியும் சேர்ந்து செய்தால் என்ன வேலை நடக்குமோ, அதாவது ஒரு நாளில் ஏவும் பியும் சேர்ந்து செய்தால் என்ன வேலை நடக்குமோ அந்த வேலையிலிருந்து ஒரு நாளையில் ஏ மட்டும் செய்கிற வேலையை கழிச்சிட்டா அந்த ஒரு நாளில் பி மட்டும் செய்கிற வேலை நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா? புரியுதுங்களா? அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் என்ன வேலை செய்வாங்களோ அதில் இருந்து ஒரு நாளில் ஏ மட்டும் செய்கிற வேலையை கழிச்சிட்டோம்னா ஒரு நாளில் பி மட்டும் செய்கிற வேலை கிடைச்சிரும். அந்த பி மட்டும் செய்கிற வேலை தான் நமக்கு தேவை, சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ ஒரு நாளில் ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற வேலையை எப்படி எழுதலாம், ஒரு நாளில் ஏ மட்டும் செய்கிற வேலையை எப்படி எழுதலாம், இதை மட்டும் நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணிட்டோம்னா போதும், சரிங்களா? இப்போ எப்படி டிசைன் பண்ணலாம்னு பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்தா 16 நாளில் வேலை முடியுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏவும் பியும் சேர்ந்து செய்யும்போது 16 நாளில் வேலை முடியுது. அப்போ ஏவும் பியும் ஒரு நாளையில் எவ்வளோ வேலை செய்வாங்கன்னா 16ல் ஒரு பங்கு வேலையை செய்வாங்க. புரியுதுங்களா? ஏவும் பியும் 16 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்கன்னா 16ல் ஒரு பங்கு வேலையை செய்வாங்க. புரியுதுங்களா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலை என்பது 1/16, சரிங்களா? இதில் இருந்து ஏ மட்டும் ஒரு நாள் செய்கிற வேலையை நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு பி மட்டும் செய்கிற வேலை கிடைச்சிட போகுது, சரிங்களா? அப்போ ஏ மட்டும் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் என்னென்னு எழுதலாம், அதாவது அவர் 48 டேஸ் வேலை செய்கிறார், சரிங்களா? 48 நாள் வேலை செய்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ வேலை செய்வார்? 1/48, சரிங்களா? 48 நாளில் ஒரு நாள் வேலையை அவர் செய்வார், சரிங்களா? அப்போ 1/48, அதாவது 48 பாகமாக அந்த வேலையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு பாக வேலையை ஒரு நாளில் முடிப்பார். அதான அதோட மீனிங், புரியுதுங்களா? ஏன் 1/48 போடுறோம் அப்படின்னா அந்த 48 நாள் வேலை இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு வேலையை 48 பிரிவாக பிரிச்சிட்டோம்னா அதில் ஒரு பிரிவு வேலையை ஒரு நாளில் செய்வார். புரியுதுங்களா? அதனால தான் 1/48 போடுறோம். ஸோ 1/16லேருந்து 1/48 கழிச்சிட்டோம்னா பி செய்யக்கூடிய வேலை கிடைச்சிட போகுது, சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை எப்படி கழிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 48 தான் அதோட எல்சிஎம் நமக்கு தெரியும், சரிங்களா? எல்சிஎம் எடுத்தோம்னா 48 தான் வரும். 3 16 48 அப்படின்னு வருது. ஸோ எல்சிஎம் 48 தான். 48ல் எத்தனை முறை 16 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 3 முறை இருக்குது. எனவே 1 3 3, சரிங்களா? 1 3 3 போட்டுக்கிறோம், சரிங்களா? அதுக்கு அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறோம். 48ல் எத்தனை 48 இருக்குது? ஒரு முறை இருக்குது. அந்த 1 1 1, சரிங்களா? இப்படி போட்டோம்னா 3 - 1
by 48. 3 minus 1 எவ்வளோ 2 by 48. இன்னும் கிராஸ் சிம்பிளை பண்ணலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 by 24 சரிங்களா, 1 by 24 சரிங்களா. இப்படி ஆன்சர் வந்துருச்சுங்களா, 1 by 24 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு இல்லைங்களா. மேலே 1 வந்துருச்சுன்னா நம்ம ஆன்சரோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். மேலே மட்டும் 1 வந்துருச்சுன்னா கடைசி ஆன்சருக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். அதாவது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதான் டேஸ் சரிங்களா, அதுதான் டேஸ். அதாவது ஒரு நாளைக்கு அவர் வேலை எவ்வளோ செய்வார்னா 1 by 24 வேலை செய்வார். அதாவது 24 நாட்கள் அவர் வேலை செய்ய போகிறாரு. அந்த 24 நாட்களில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார்னா 24ல் ஒரு பங்கு வேலை செய்வார். இதோட மீனிங் அதுதான். ஆனால் கீழே உள்ளது டேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. கீழே உள்ளது நம்ம என்ன எடுக்க போகிறோம், டேஸ். ஏன்னா மேலே 1 வந்துருச்சு. மேலே 1 வந்துருச்சுன்னா க்ளீனாக ஆன்சரை தொட்டுட்டோன்னு அர்த்தம். ஸோ 24 டேஸ் அப்படிங்கிறது பதில். ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் சரியான பதில். ஸோ இதே மாதிரி குரூப் 1ல் இப்போ நடந்து முடிந்த குரூப் 1ல் எல்லா கணக்கு கேள்விகளுமே ரொம்ப எளிமையாகத்தான் இருக்குது. எதுவுமே கஷ்டமாக கேட்கல. 1-2 கேள்விகள் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் சரிங்களா. எனவே எல்லா கேள்விகளும் எளிமையாக தான் கேட்கப்பட்டிருக்கு. இதவே நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக போனோம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எல்லா மாடல் கொஷின்ஸையும் நம்ம பார்த்துட்டோம்னா கணக்கில் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்குமான பதிலை நம்மளால் சொல்லிட முடியும். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிடலாம். நாளைக்கும் இதே மாதிரியான ஒரு கேள்வியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.